எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்தலுக்கான ஒரு வீடியோ. உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் போலீஸ் சான்றிதழ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. அப்போ உண்மைக்குமே ஒரு போலீஸ் சான்றிதழ் எடுக்கணும்னா என்னென்ன தேவை? முக்கியமாக நம்ம பதிஞ்சிருக்கிற கிராம சேவர்கிட்ட ஒரு சான்றிதழ், நம்ம ஜிஎஸ் சார்த்திகன்னு சொல்லுவோம், கிராம சேவர் சர்டிஃபிகேட். அடுத்து நம்மளோட ஐடென்டி கார்டில் ஒரு ஃபோட்டோ காப்பி. அடுத்து நம்மளால் போலீஸ் நிலையத்துக்கு இருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் லெட்டர். அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் கூட கட்டாயம் இல்லை. நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகும்போது நிறுவனத்து மூலமாக நமக்கு ஒரு கடிதம் கொடுப்பாங்க, போலீஸில் கொண்டு கொடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி. அந்த சான்றிதழ் இருந்தால் போதும், நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரிக்வெஸ்ட் லெட்டர். இந்த சான்றிதழ் இருந்தால் இது கொடுக்க தேவையில்லை. அது இல்லாத பட்சத்தில் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இது 3 தான் ஒரு போலீஸ் சார்த்திகை எடுக்கிறதுக்கான கட்டாய தேவை. மேலதிகமாக எது தேவைன்னு சொன்னால் நீங்கள் எடுக்க தேவையில்லை. அது போலீஸ் நிலையத்திலேருந்து நம்மளோட இருக்கிற இடத்துக்கு இல்லை சமூகத்தில் வந்து நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு போலீஸ் சார்த்திகை தருவாங்க. ஆகவே ஒரு போலீஸ் சான்றிதழ் இடத்துக்கு ஜிஎஸ் சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு, ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று நம்மகிட்ட இருந்து கொடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு தொழில் சம்மந்தமாக இருந்தால் நிறுவனத்திலேருந்து கட்டாயம் கொடுப்பாங்க. அது இருந்தாவே போதும், மேலதிகமாக எதுவும் தேவைப்படாது. அதனால் இப்போ பாராளுமன்றத்தில் அடிக்கடி பேசப்பட்ட ஒரு விஷயம், மேலதிகமாக ஒரு சான்றிதழ், அதாவது அந்த கிராமத்தில் இருக்க முக்கியஸ்தர் ஒரு மூலிமா கட்டாயம் தேவை அப்படின்னு. அது கட்டாயம் தேவையே இல்லை. அப்படின்னு தேவைப்பட்டால் போலீஸ் நிலையத்திலேருந்து அவங்க வந்து தேடி எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜேபி லெட்டர் தேவையா அப்படின்னா, ஒரு கேரக்டர் சம்மந்தமாக ஒரு கடிதம் தேவைப்பட்டா அவங்க தான் எடுப்பாங்க. அதுவும் கடிதம் எடுக்க மாட்டாங்க, விசாரித்து தான் எடுப்பாங்க. அவர் டீட்டெயில் மட்டும் எடுத்துக்குவாங்க. கடிதம் யாரும் கேட்க மாட்டாங்க. அது கட்டாயம் இல்லை, நல்லா விளங்கிக்கணும். இது 3 விஷயம் இருந்தால் போதும். நன்றி.